பார்ட்டிஸில் வெளியே வர்றீங்க. வெளியே வந்து ஒரு ஸ்டேஜுக்கெல்லாம் போகிறீங்க. இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது. இதுக்கு யார் காரணம்னு இதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நம்மளுக்கு ஒரு நீதி பரிமாண தேவைங்கிற அளவுக்கு போகிறோம். அப்படின்னா எவ்வளோ டஃப் டைமில் இருப்பார். நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற போதுங்க சந்தோஷமாக கிளம்பி போயிருப்பார். திரும்பி வந்து 15 நாள் முடங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேட் டைம் இருக்கா? இது எனக்கு இன்னொரு சந்தேகம் சார். இந்த 15 நாள் முடங்கி இருக்காருன்னு சொல்றீங்கல்ல. இப்போ தேர்தல் பிரதி மேலாண்மை பொதுச் செயலர் அதாவது இங்க ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த 16வது நாள் காரியம் நடக்கிற வரைக்கும் நாங்க வந்து பேச முடியாது. ஏன்னா அதெல்லாம் என் குடும்பம். அதனால வந்து இந்த 16வது நாள் காரியம் முடிய வரைக்கும் நாங்க வந்து ஒரு மாதிரி அமைதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை சொல்றாரு. ஸோ விஜய் அவருடைய மௌனத்துக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜோதிடம், ஆன்மீகம் இந்த மாதிரியே பார்த்துருக்காரா? கண்டிப்பா. அதாவது ஆன்மீகரை விட இஸ் a கிரேட் சைக்காலஜிக்கல் மேன்ங்க. நல்லதை புரிந்து கொள்றாரு. எல்லா மதத்தையும் மதிப்பாரு. உதாரணத்துக்கு அவர் சொல்றதே பாருங்க, ஜாதி, மதம், மொழி தாண்டின ஒரு அரசாங்கம். லா அண்ட் ஆர்டர், பெண்களுக்கு சேஃப்டி இதான் சொல்லிட்டே இருக்காரு. அதனால இது ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் இருக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல். ஆமா. இப்போ ஒரு மரணம் நடந்துருச்சு. அதெல்லாம் அப்படியே ஓரமா தள்ளி வச்சுட்டுங்க, அங்க போய் ஒரு மாலை போட்டுட்டு நெக்ஸ்ட் டே மத்தியானம் பிரியாணி செட் போட்டு கடந்து போயிடலாங்கிறீங்களா?